ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதி ஸ்ட்ரீம். ரீசெண்டாக நான் ஜிஆர்டியில் வந்து சிலது ஷாப் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜிஆர்டியில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஜிஆர்டி பெருசாக போனது கிடையாது. ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். இன்றைக்கி நான் போய் எனக்காக சில திங்ஸ் வாங்க போயிருந்தேன். ஸோ அதில் எப்படி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, வேஸ்டேஜஸ் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, அது மாதிரி எல்லா டீட்டெயில்டாக வந்து உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ஃபேவரட் ஜிஆர்டி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு கொஷின் கேட்டிருப்பேன், எனக்கு அதுக்குமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 விஷயம் ஜிஆர்டியில் வாங்கியிருந்தேன். கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் சிட் ஸ்கீமும் கொடுத்துருந்தாங்க. சிட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், தங்கமயிலில் வந்து டிஜிகோல்டு பற்றி கேட்டிருந்தீங்க. தங்கமயிலில் மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் 2-3 ஷாப்ஸ்லேயும் டிஜிகோல்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிகோல்டு பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். டிஜிகோல்டில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, அண்ட் டிஜிகோல்டில் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்டுமே வந்து டிஜிகோல்டு அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். அண்ட் ஜிஆர்டியோட சிட் ஸ்கீமும் வந்து நான் தனியாக போடுறேன். இன்றைக்கி நான் வாங்கினது மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சில்வரில் 2 இது வாங்கியிருந்தேன் அண்ட் கோல்ட்லேயும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நான் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், தாலி உருக்கல் வச்ச ஷார்ட்ஸில். அதில் எனக்கு ஒரு தாலி இது போட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அது 2 கிராமில் தான் இருந்ததுன்றதுனால நான் அது வந்து ப்ரிஃபர் பண்ணல. ஸோ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வாங்கினதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பில்லோடு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று சொல்லியே ஆகணும், நம்ம பில்லிங் பண்ணிவிட்டு பில்லிங்லேயே நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு பெட்டரானதாக இருக்கும். பட் நம்ம பொருளை எங்கே எடுத்தோமோ அங்கே கொண்டு போய் அந்த பில்லை காமிச்சு அதுக்கப்புறமா கொடுக்குறாங்க. ஸோ நான் 3 இடத்துல எடுத்தேன். 3 இடத்துக்கும் நான் சுற்றி போய் பொருளுங்களை கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பார்க்கலாம் வாங்க என்ன வாங்கியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில்வர் பார்த்துடலாம். சில்வரில் வந்து இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். என்னுடைய பாப்பா ஸ்கூலுக்கு வந்து லாங் இயரிங்ஸ் வந்து போடக்கூடாது. அண்ட் ஆல்சோ எந்த ஸ்கூல்லையுமே கோல்டு இயரிங்ஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிஸ்க்கும் கூட. ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு ஒரு 2 சில்வரில் வந்து ஸ்டட்டு மாதிரி எடுத்திருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி ஹேங்கிங் தான் எனக்கு பிடிக்கும். அவள் இப்போ வீட்டில் கூட ஹேங்கிங் தான் போட்டிருக்கா. பட் ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாக வந்து ஹேங்கிங் வேண்டாம் அப்படின்றதுனால சரின்னு சொல்லிவிட்டு 2 ஸ்டட் மாதிரி எடுத்திருந்தேன். நிறைய பார்த்தேன், நான் அந்த வீடியோவுமே உங்களுக்கு இதில் சைடில் கொடுக்குறேன். நிறைய பார்த்துருந்தேன். ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் கிடையாது, பீஸ் ரேட். இந்த மாதிரி ஜுவல்லரிக்கெலாம் வந்து பீஸ் ரேட் வச்சுருந்தாங்க. எல்லாமே பீஸ் ரேட் தான். பீஸ் ரேட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒன்றுக்குமே வந்து, அதாவது நான் சொல்கிறது இந்த மாதிரி சில்வர். ஃபஸ்ட்டு கம்மல் பார்த்துடலாம். 2 கேட்டகரி ஆஃப் இது இருந்தது. இது வந்து நார்மல் சில்வர்க்கான இயரிங்ஸு. இது ஒரு சிங்கிள் ஒயிட் ஸ்டட் வச்ச மாதிரி எடுத்திருந்தேன். கொஞ்சம் நல்லா பார்க்க டைமண்ட் லுக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இது ரொம்ப கம்மி தான், 200 தான் வந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 92.5 சில்வர் அந்த மாதிரி கேட்டகரி. உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது, ஐ மீன் கலர் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. இது மாதிரி உள்ளது. இது வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன். பட் இந்த சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ இது கண்டிப்பாக கருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீஸ் ரேட் வந்து அவங்க செக் பண்ணி தான் சொல்கிறாங்க. சிஸ்டமில் செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து என்ன ரேட் வருதுன்றதை ஜிஎஸ்டியோடு சொல்கிறாங்க பீஸ் ரேட்டு. இது வந்து ஒரு கேக்டஸ் டைப்பில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. டெய்லி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து ஸ்டோன் வச்சது. ஸோ இந்த 2 தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து அரௌண்ட் 650 கிட்ட வந்துச்சு. நான் டீட்டெயில்டாக பில்லை உங்களுக்கு காட்டுறேன். 2 ஸ்டட் வந்து என் பாப்பாக்காக எடுத்திருந்தேன். ஆக்சுவலி நான் கோல்டில் ஒரு 1 கிராமில் வந்து இயரிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். என்னென்னா ஒரு கிஃப்டிங்காக எடுக்க போயிருந்தேன். பட் ஆனால் ஃபைனலாக வந்து எனக்கு அது கிடைக்கவே இல்லை. அது எஸ்டிமேட் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு அவங்க கொடுத்த எஸ்டிமேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 1 கிராமில் வந்து ஒரு சின்ன இயரிங்ஸ் மாதிரி இருந்தது. கொஞ்சம் கீழே ஒரு சின்ன ஜிமிக்கி வந்த மாதிரி. நான் அதையுமே வந்து சைடில் வீடியோ போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 கிராம்குள்ளே தான் இருந்தது. 947 மில்லிகிராம்ஸ் தான் இருந்தது. அதுக்கு வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் மட்டும் 22.7% சொன்னாங்க. அதுலேருந்து உங்களுக்கு 16% டிஸ்கவுண்ட் கொடுத்து 19.06% வந்து அந்த 1 கிராம்குள்ளே இருக்கிற பேபி இயரிங்ஸ்க்கு இவ்வளோ வேஸ்டேஜ் வந்தது. ஸோ அதுபடி பார்க்கும்போது அன்றைக்கி கோல்டு ரேட் நான் எடுக்கிற அன்றைக்கி 8775 per கிராம் இருந்துச்சு. ஸோ எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்தது. அது கூட ஜிஎஸ்டி
எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,192 rupees. கோல்டு அண்ட் வேஸ்டேஜுக்கு மட்டும் 9,895 வந்தது. அண்ட் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டியோட 10,192 வந்துச்சு. ஸோ எனக்கு அவ்வளோ வந்து வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அண்ட் ஆல்சோ ரொம்ப கலெக்ஷன்ஸ் இல்லை 1 கிராம்க்குள்ளே. 2 கிராம்ஸ்லாம் கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க, பட் 1 கிராமில் பெருசாக இல்லை. ஆனால் இவங்ககிட்ட எனக்கு என்ன ஒரு இது தோணுச்சுன்னா, ஒரு பொருள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து பின்னாடி டீட்டெயில்னால் டேக்கில் வந்து இல்லை. இவங்க போய் சிஸ்டமில் போட்டு அதுக்கப்புறம் தான் எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்றதே சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டட்டுக்குமே ஒரு கம்மலுக்குமே அந்த மாதிரி பார்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அந்த கம்மலுக்கு 22.9%, 7%லாம் ரொம்ப ஜாஸ்தின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் உங்ககிட்ட கேட்டேன், மினிமமாக உங்ககிட்ட எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. இயரிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 13.5லேருந்து அப் டு 29 கிட்ட சொன்னாங்க. என்னடா இது ஒரு இயரிங்ஸ்க்கு இவ்வளோ வேஸ்டேஜா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இயரிங்ஸ்க்கு மட்டும் இல்லை, போய் எடுக்கிற ஒரு பொருளுக்கும் வேஸ்டேஜ் கேட்டால் அப்படியே பக்குன்னு ஆகுது. ஏன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் ஏறிட்டே போகுதுன்னும் போது இந்த மாதிரி கடைகளில் வந்து வேஸ்டேஜை கம்மி பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி கோல்டு ரேட்டே அதிகமாக தான் இருக்குது. ஸோ வேஸ்டேஜ் வந்து இவ்வளோ போடுறாங்கன்னும் போது எனக்கு அப்போ தான் தோணுச்சு, எப்படா இவ்வளோ பேர் வந்து இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி ஷாப்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களே, இவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படி என்ன இருக்குது இந்த ஷாப்பில் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன்னு. அப்படி என்ன இந்த கடையில் வந்து ஸ்பெஷல், இவ்வளோ வேஸ்டேஜ் இருந்தாலும் பரவாயில்லன்றது நீங்கள் வாங்குற அளவுக்கு என்ன இருக்குன்றத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். மற்றபடி எனக்கு உங்களுடைய மணி, நீங்கள் வேஸ்டேஜ் பார்த்து நீங்கள் வாங்க போகிறீங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இது வந்து வேஸ்டேஜ் அதிகமாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் நான் சரின்னு சொல்லிட்டு கம்மல் வாங்கலை கிஃப்டிங்க்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம காயின்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காயின் பார்க்க போயிருந்தேன். காயினும் வந்து பார்த்திங்கன்னா 2% வந்து டையிங் சார்ஜ் போட்டாங்க. 1 கிராமுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுவே 1/2 கிராமுக்குன்னு பார்த்திங்கன்னா 75 rupees தான் வந்து 75 rupees தான் வந்து மேக்கிங். அதில் வந்து பர்சன்டேஜ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 1/2 கிராமில் வந்து காயின் வாங்கியிருந்தேன். 1 கிராமும் எடுத்து வச்சுருந்தேன், 1/2 கிராமும் எடுத்து வச்சுருந்தேன். சரி 1/2 கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஏன்னா அவங்களுக்கு கிஃப்டிங்க்கு வந்து நான் வேறு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனதுக்கு சரி ஒரு 1/2 கிராம் காயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 கிராமில் லக்ஷ்மி போட்ட காயின் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த 1/2 கிராமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 75 rupees வந்து வந்திருந்தது. அண்ட் 3% ஜிஎஸ்டி ஆஸ் யூஷுவல் வந்திருந்தது. இது 1/2 கிராம் காயின் எடுத்திருந்தேன். இதோடைய டீட்டெயிலில் பில்லை வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் சில்வர் காயின் மோஸ்ட்லி கொஞ்சமே இப்போ நான் சில்வர் வந்து சேர்க்குறேன்றது சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து அங்கே 50 கிராம் காயினும் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து சரி 20 கிராம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பட்ஜெட் இதுவாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு 20 கிராம் காயின் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி போட்ட காயின் 20 கிராம்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ஓகே தான். சில்வருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேக்கிங்கும் போடுறாங்க, வேஸ்டேஜும் போடுறாங்க. அது ஏனே தெரியல. நானுமே கேட்டேன், அவங்க வந்துட்டு மேக்கிங் உண்டு, வேஸ்டேஜ் உண்டுன்ட்டாங்க. சில்வர் ஆர்டிக்கல் சொல்கிறேன் நான், ஐடலுக்கும் ஆர்டிகல்ஸும் சொல்கிறேன். காயினுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா 1.75 பைசே, 1 rupee 75 பைசே பெர் கிராம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லி தான் நானுமே 20 கிராம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம பில் பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கியிருந்தது ஜிஆர்டியில். ஸோ ஜிஆர்டியில் வந்து நான் கோல்டு காயின் எடுத்தது 0.507 மில்லிகிராம். ஸோ எனக்கு அன்றைக்கி ரேட்டுக்கு 75 rupees மேக்கிங் சார்ஜோட 4524 வந்தது 1/2 கிராமுக்கு. அண்ட் சில்வர் காயின் வந்து நான் எடுக்கிற அன்றைக்கி 108 rupees இருந்தது 20 கிராம் காயின். நான் வெயிட்டும் செக் பண்ணி தான் ரெண்டுமே வாங்கிக்கிட்டேன், கரெக்டான வெயிட் தான் இருந்துச்சு. ஸோ 2195 வந்து சில்வர்க்கானது வந்தது. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 1.75 per கிராம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. அண்ட் சில்வர் ஸ்டட் அப்படி பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கியிருந்தது வந்து 517 rupees வித் ஜிஎஸ்டியோட இந்த பீஸ் ரேட் அப்படியே வந்திருந்தது. அதான் வந்து இந்த கேக்டஸோடைய சில்வர் இயரிங்ஸு. இது வந்து கொஞ்சம் 92.5ன்றதுனால கருக்காததுனால இதுக்கு இந்த ரேட் வந்தது. அண்ட் இந்த சிங்கிள் ஸ்டோன் வச்ச ஃபேன்சி ஸ்டெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 190 rupees. சிங்கிள் ஸ்டோன் வச்சது 190 rupees. டோட்டலாக எனக்கு வந்து 7,426 rupees வந்துச்சு. ப்ளஸ் ஜிஎஸ்டியோட 7,648 rupees வந்து வந்தது. ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ஷாப்பிங். ரவுண்ட் ஆஃபில் 8.80 மைனஸ் பண்ணி 7640 வந்து நான் யூபிஐ பண்ணியிருந்தேன். இதுதான் என்னுடைய பில். இது வந்து ஜிஆர்டியில் ஜுவல்லரி இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா வேஸ்டேஜ் எனக்கு அதிகமாக ஃபீல் ஆகுது.
எனக்கு இந்த ஷாப்பில் வந்து ஒரு பர்ட்டிகுலர் இது மேலே எனக்கு கொஞ்சம் கண்ணு ஓரியானா கலெக்ஷன்ஸில் அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். பட் ஓரியானா கலெக்ஷன்லுமே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் தான் வந்து ஃபுல் கோல்டில் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்டோன்ஸ் உள்ளது, அப்புறம் எனாமல் வச்சது, அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் அட்ராக்டிவ்க்காக அப்படின்னாலுமே நம்ம கோல்டில் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ அதனால் அந்த ஒரு கலெக்ஷன் மேலே எனக்கு ஒரு இது இருக்குது. ஸோ சிட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. சிட் ஸ்கீம் பற்றியும் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஜிஆர்டியில் தான் எடுப்பேன் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ என்ன மாதிரியான அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லை எனக்கு தெரியாமல் கூட சில விஷயங்கள் இருக்கலாம், அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.